ஹாய்! இன்னைக்கு வந்து டீ கேக் தான் வந்து பண்ணியிருந்தேன். சத்து மாவுல வந்துட்டு எல்லாரும் பண்ணியிருக்காங்க. சரி ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, நானும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் பண்ணேன். ரொம்பவே வந்துட்டு சூப்பரா வந்திருந்தது. அதுக்கு வந்துட்டு 1 கப்பு சத்து மாவு, 1 கப்பு கோதுமை மாவு, அதே கப்பு ஒரே ஒரு மெஷர்மெண்ட்டுக்குன்னு ஒரு கப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கப்லேயே எல்லாமே நம்ம வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் அதே கப்பில வந்துட்டு சுகர் வந்துட்டு ஒரு 1 1/2 கப்புக்கு அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். நீங்க வந்துட்டு நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெல்லம் வந்து கரைச்சி அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். நான் வந்து அன்றைக்கி அர்ஜென்ட்டுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றனால ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, பேக்கிங் சோடாவோ, பேக்கிங் பவுடரோ 2மே வந்துட்டு அப்போ இல்ல. அதனால நான் வந்துட்டு ஈனோ மட்டும் ஒண்ணு இருந்தது ஒரு பாக்கெட் அது மட்டும் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுட்டு, பாலு, கொஞ்சம் தண்ணி எல்லாமே போட்டு நல்லா வந்து மிக்ஸியில அரைச்சி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில நல்லா வந்து கலக்கிட்டு, அப்புறம் நான் வந்துட்டு மோல்டு எதுவுமே இல்ல. கேக்கோட மோல்டும் கிடையாது. நான் வந்துட்டு சரி கிளாஸ்ல வந்து செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்லேயே செஞ்சுட்டேன். நீங்க வந்து கேக் மோல்டு இருந்தா அதிலேயே நீங்க வச்சுக்கலாம். இல்லாட்டி கப் கேக்கு பண்ணுற மோல்டு இருந்துச்சுன்னா, அதுலேயும் நீங்க போட்டுக்கலாம். நான் வந்துட்டு கிளாஸ் வந்துட்டு எடுத்துருந்தேன். அதுலேயுமே ஈஸியா உங்களுக்கு வந்துட்டு குக் ஆயிடுச்சு. கிளாஸ்ல வந்துட்டு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு, மாவு கொஞ்சம் டேப் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா மாவு போட்டுட்டு, நம்ம எடுத்து வச்சிருக்க மாவுலாம் வந்துட்டு ஹாஃப் இது ஊத்திக்கணும். ஒரு கிளாஸ்க்கு ஹாஃப் ஊத்திக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு வேக வைக்கும்போது அது வெளிய வராது. ரொம்ப ஃபுல்லா ஊத்துனோம்னா வெந்து வெளிய வந்துரும். அதனால ஹாஃப் கப்பு வந்துட்டு நான் போட்டுட்டு, கொஞ்சம் டேப் பண்ணி விட்டுட்டு வந்துட்டு ஆல்ரெடி வந்து குக்கர்ல ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் வந்துட்டு ஒரு உள்ள ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு, அதுக்கு மேல வந்துட்டு ஃபுல்லா கவர் ஆகுற மாரி ஒரு பிளேட் வைக்காம, கொஞ்சம் ஓப்பனா இருக்கிற மாரி ஒரு பிளேட்டு, சின்ன பிளேட்டா வச்சுட்டு, இந்த 4 கிளாஸையும் வந்துட்டு உங்களுக்கு வச்சுட்டேன். வச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸ் வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கிட்டேன். நடுவுல வந்துட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அது வெந்திருக்கா இல்லையான்ட்டு. நான் வந்துட்டு ஒரு ஸ்டிக் வச்சு செக் பண்ணி பார்த்தேன். அது மாவு ஒட்டாம வந்துச்சுன்னா, அது வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு செக் பண்ணும்போது ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட அது எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு மாவு ஒட்டாம வந்தது. அதுக்கப்புறம் நான் அத எடுத்து தனியா எடுத்து வச்சுட்டேன். வச்சுட்டு மூடி வந்து நம்ம ஒரு ஈரமான டவல் அந்த மாரி ஏதாச்சும் வச்சு மூடி வச்சிரணும். ஏன்னா வந்துட்டு மேல ஈஸியா காஞ்சிரும் அது ஆற ஆற. அதனால மேல வந்துட்டு டவல் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா எடுங்க. ஏன்னா வந்துட்டு உடஞ்சிடும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு கத்தி வச்சு சைட்ஸ்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஹெல்த்தியான கேக் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம டீ டைம் இந்த மாதிரி வந்துட்டு ஸ்நாக்ஸ் அந்த டைம் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லாருமே வந்துட்டு நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு வந்துட்டு ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், பார்க்கவே வந்துட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா வந்துட்டு ஸ்பாஞ்சாக ப்ளஃபியாக வந்திருந்தது. சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் வைஸுமே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.